நீங்கள் ஒரு நாள் முழுக்க சந்தோஷமாக இருந்தாலும், ஒரே ஒரு வார்த்தை போதும் அந்த நாளையே கெடுக்க. அந்த ஒரு நிமிடம் உங்கள் வாழ்க்கையே மாறிவிட்ட மாதிரி தோன்றும். ஆனா ஒரு உண்மை தெரியுமா? அந்த வார்த்தை உங்களை காயப்படுத்தவில்லை. நீங்கள் அதை மனசுக்குள்ள வைத்துக் கொண்டதுதான் உங்களை உடைக்குது. அலுவலகத்தில் உங்கள் மேனேஜர் எல்லோருக்கும் முன்னாடி உங்களை அவமானப்படுத்துகிறார். இதுதான் உங்கள் திறமையா என்று கேட்கிறார். அந்த ஒரு நிமிடம் முடிந்து விட்டது. ஆனா அந்த வார்த்தை மட்டும் முழு நாளும் உங்களை விட்டு போகவில்லை. நீங்கள் வேலை பார்த்துக் கொண்டிருந்தாலும் அதுதான் மனசுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். நான் உண்மையாவே இவ்வளவு மோசமா என்று நீங்களே உங்களை சந்தேகப்படுவீர்கள். வீட்டில் நீங்கள் மிகவும் நம்பும் ஒருவர் சொல்கிறார், நீ எதையும் சரியாவே செய்ய மாட்டியா? அந்த வார்த்தை சாதாரணமாக சொன்னதுதான். ஆனா அது உங்க மனசுக்குள் ஆழமாக பதிந்து விடுகிறது. அந்த இரவு முழுக்க அந்த ஒரு வரி மட்டும்தான் உங்களை துரத்திக் கொண்டே இருக்கும். நான் உண்மையிலேயே பயனற்றவனா என்று நீங்கள் உங்களையே கேட்பீர்கள். நண்பன், நீங்கள் நம்பியவர்கள் உங்களை பற்றி பிறரிடம் தவறாக பேசுகிறார்கள். அதை நீங்கள் கேட்கிறீர்கள். அந்த தருணம் நம்பிக்கை உடையும் சத்தம் உங்களுக்கு மட்டும்தான் கேட்கும். அந்த நாள் முதல் நீங்கள் யாரையும் முழுமையாக நம்ப முடியாத நிலை வரும். இந்த 3 சம்பவங்களிலும் ஒரே ஒரு விஷயம் பொதுவாக இருக்கு. வார்த்தைகள். ஆனா அந்த வார்த்தைகள் மட்டும் உங்களை காயப்படுத்தல. நீங்கள் அதை மனசுக்குள் எடுத்துக்கொண்டதுதான், அதை மீண்டும் மீண்டும் நினைத்ததுதான் உங்களை மெதுவாக உடைக்குது. ஒரு நாள் ஒருவர் புத்தரிடம் வந்து அவரை அவமானப்படுத்துகிறார். அவர் சொல்ல வேண்டிய எல்லாவற்றையும் சொல்லி முடித்தார். புத்தர் அமைதியாக கேட்டார். நீங்கள் யாருக்காவது ஒரு பரிசு கொடுத்தால் அவர்கள் அதை ஏற்கவில்லை என்றால் அந்த பரிசு யாரிடம் இருக்கும்? அதற்கு அவர் சொன்னார், என்னிடமே இருக்கும். புத்தர் சிரித்தார். அதே போல நான் உங்கள் வார்த்தைகளை ஏற்கவில்லை. அது இன்னும் உங்களிடமே தான் இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். நண்பர்களே, அதனால் யாராவது உங்களை காயப்படுத்தினால் ஒரு விஷயம் நினைவில் வையுங்கள். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அது உங்கள் வழி. இல்லை என்றால் அது அவர்களுடையது. நீங்கள் அமைதியாக இருக்க முடியும். வாழ்க்கையில் அமைதி வேண்டுமென்றால் எதை மனசுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத எந்த விஷயமும் உங்களை ஒருபோதும் காயப்படுத்த முடியாது. இது போன்ற இன்னும் பல வாழ்வு உண்மைகளுக்கு இதய பேசும் நேரம் பக்கத்தை பின்தொடருங்கள்.